ஹல்லேலூயா. எழும்பி நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை தொடர்ந்து ஆராதிக்க போகிறோம். தேவதூத சேனை மாதிரி வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. பெண்கள் சேனையாக. ஹல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அந்த உயிர் தெழுந்த செய்தியை முதல்ல சொன்னதே யாரு? அந்த பாக்கியத்தை நம்ம தான் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பாக்கியவதி. கர்த்தர் உங்க மேல் பிரியமா இருக்கிறார் அக்கான்னு சொல்லுங்க. அக்காவோ தங்கச்சியோ பாட்டியோ அம்மாவோ எனக்கு தெரியல, பக்கத்துல எல்லா வயசுலயும் எல்லா சைஸ்லயும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பார்த்து அக்கா எப்படி இருக்கீங்க, தங்கச்சி எப்படி கேளுங்க, கொஞ்சம் பார்த்து சிரிச்சு how are you அவளை பார்த்து சொல்லுங்க, பிரியமானவளே பிரியமானவளே பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல ஆத்துமா வாழ்வது போல. நிறைய பேர் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து உங்களை யாரும் இப்போ மாப்பிள்ளை பார்க்க வரல, அந்த மாப்பிள்ளை பார்க்க வரும்போது அப்படி குனிஞ்சு தர நிமிராம பார்ப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வேற, மாப்பிள்ளை வந்தால் நிமிர்ந்த தலை குனிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களும் மாறுவாங்க. பார்த்து சொல்லுங்க, பிரியமானவளே பிரியமானவளே, உங்க ஆத்துமா வாழ்வது போல ஆத்துமா வாழ்வது போல நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா. இந்த பாடல் நம்ம பாட போறோம். ஆக்ஷன் டீம் கொஞ்சம் முன்னால வாங்க. இன்னைக்கு நம்ம ஆடலோட பாடலோட பாட போறோம். ஆக்ஷன் முக்கியமா செய்யணும்னு ஹேனாக்கா வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் இங்கே ஆடலைன்னா அங்கே ஆடலைன்னா இங்கே உங்களை கூப்பிட்டு வந்துருவாங்க. ஸோ அங்கேயே நீங்கள் ஆடிடணும். ஓகே. ஒரு பார்ட்னரை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எனக்கு பார்ட்னர் இங்கே இருக்காங்க, அங்கே எல்லாரும் ரெண்டு ரெண்டு உங்களுக்குன்னு ஒரு பாட்டு. ஏன்னா வந்து நம்ம சேர்ந்து தான் அதை செய்ய போகிறோம். பிரியமானவளேன்னு சொல்லும் போது இப்படி கையை வச்சு எல்லாரும் ஒரு ரிஹர்சல் பார்த்துக்கலாமா? கை பிடிங்க எப்படி. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது சொல்லும் போதும் இப்படி காமிக்கணும். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் பண்ணு பார்க்கலாம். எல்லாவற்றிலும் மாற்று சுகமா இருக்கும். ஒரு ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். சரியா? சுகமா இரு மகளே. தெரிஞ்ச பாட்டு தான். இனி கொஞ்சம் வித்தியாசமா பாட போறோம். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஒரு லாலான்னு ஒரு கோரஸ் பாடும் போது இப்படி உங்க பாட்டு நீங்க விடக்கூடாது. இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் கணவருக்கு நம்ம கல்யாணம் பண்ணவும் வாக்கு கொடுக்கணும். இப்ப இந்த ரிட்ரீட் இப்படி இருக்கு, உங்க பாட்டை நீங்க விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால பிடிச்சுக்கோங்க. இப்படி இப்படி ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். லைட்டா லைட்டா நல்லா கொஞ்சம் சேலைய மேல இழுத்து கட்டிட்டு